ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கின்ற அகிலன் கேமிங். இன்றைக்கி வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபேக் 2ல் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 5 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே. எப்பவுமே நம்ம கேங்ஸ்டரிங் தான் பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள். அப்புறம் காட் பை த ஃபர்ஸ்ட்னு எபிசோட். அந்த போலீஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்கடா. அந்த ரைடு வரும்போது வீட்டில் நிறைய வெப்பன்ஸு காசுலாம் நான் உனக்கு தந்தல, அவன்கிட்ட பார்த்துட்டாங்க. அதனால அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கூட எஸ்கேப் இதோ அங்கே இருக்காங்க பணமாவே போலீஸு. ஏய் எங்கள் பஸ் ஒன்று உன் செல்லை ஓப்பன் பண்ணி சொன்னாங்கடா. அப்படியானா உனக்கு எங்கள் பாஸோட ரொம்ப முக்கியமான ஆளை நீ அதனால ஓப்பன் பண்ண சொன்னாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நம்ம போலீஸ் பின்னாடிட்டு போனாமா, ஆனால் முன்னாடி போலீஸ் கண்ணில் படக்கூடாது. ஐயோ படுத்த மகளே. ஓகே மகளே, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். காமிச்சிட்டேன், இப்போ காமிக்கிறான். இந்த டைமர்ஸ் அவுட் ஆகாமல் போன மக்களே. போன டீம் ஒரே அசிங்கமாயிடுச்சு. நான் போலீஸ் கண்ணில் படக்கூடாதுன்னா, ஆனால் அகிலன்லாம் திருந்த மாட்டான்டா. டேய், நானே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஓய், எப்பட்றா பாட்ட மகளே? இல்லை சீட்டிங், அதனால் நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். அவன் எப்படி எந்த இதில் பாடானே தெரில மக்களே. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு திடீர்னு போலீஸ்க்கு அவனும் நம்ம நம்ம கேங்கில் இருந்து அவனும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இன்ஃபார்ம் பண்ணதுனால போலீஸ் நம்ம வீட்டுக்கு ரைடுக்கு வந்துருக்காங்க. அந்த ரைடுக்கு வந்ததுனால நம்ம வீட்டில் நிறைய வெப்பனு பணம்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கு சந்தேகம் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சந்தேகம்னா, ஏடு உனக்கு இவ்வளோ காசு போனேன்னா உங்களுக்கு நமக்கு தெரியல என்ன சொல்கிறேன்னு, அதனால அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க போலீஸுக்கு. இப்போ இந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுதான் இந்த மிஷனோட டார்கெட். இப்போ அப்படி அந்த மேலே வந்ததில் அது சுட்டின்னு வரணும். அதனால் அவன் இங்கேருந்தே கீழே குடிச்சிட்டு அப்படி நான் வந்துட்டேன் மக்களே. ஓகே, இப்போது இங்கட சாவி இருக்குமா? இந்த சாவி இருக்கிற இடத்துல போலீஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. அது போகிறோம் பாருங்க. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இது இப்போ நீ இந்த ஜெயில் வேணும், உனக்கு நேராக ஒரு ஜெயில் தரல, அந்த ஜெயிலுக்கு போ. அந்த ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் இந்த வழியாக வந்தால இந்த வழி மாதிரி இருக்கும். டேடா, இந்த ஜெயில் இல்லைறா முட்டா போயில, அந்த ஜெயில்ரா. இப்போ நீ இதுக்குள்ளே வந்தாலும் அந்த மாதிரி அங்கேயே ஒரு வழி இருக்கும், அதுக்குள்ளே போ. அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி வெளில போ. அப்புறமா நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஓகே, இப்போ வெளில போக சொல்கிறானுங்க. அங்கே கேட் இருக்குது. இது இங்கே போயிட்டீங்களா? நம்ம அந்த ஜெயிலில் இருக்கும்போது பாட்டுமே ஃபஸ்ட்டு அது இது. ஓகே, இங்கே போலீஸ் இருப்பணும். ஐயோ, என் பகலேரு இதை சான்ஸ், கேட் ஓப்பன் பண்ணி போயிடலாம். என்னடா ஓப்பன் பண்ண முடியல? ஐயா சார் சார் சார், எனக்கு ஒரு டவுட்டு மக்களே. இப்போது இந்த பக்கம் இருந்தால் ஓப்பன் பண்ண முடியல, அப்போ அந்த பக்கம் இருந்து ஓப்பன் பண்ணலாம்ல? எப்படி என்னோட ஐடியா. அதனால நான் இந்த பக்கம் இருந்து ஓப்பன் பண்ணி போயிட்டு போகிறேன். சூப்பர், சாவி கேட் செட் ஆகிடுச்சு. என்னடா எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா மகளே, நம்ம பக்கத்தில். ஐயோ, இங்கே பாருங்கள், ஃப்ரேம் ட்ரைவர் இருக்குது. நான் பக்கத்துலேருந்து சொல்ல வேணல, நான் சொல்கிறேன். இந்த பக்கம் நீ தப்பிச்சு போகலாம், ஆனால் இந்த பக்கம் ஹெவியாக கார்டாக இருக்குது. நீ இந்த ஃப்ளேம் ட்ரைவரை வச்சு நீ வெளில போனேன்னா உன்னால் சத்தியமாக முடியாது. அங்கே பார்த்தீங்களா வெளில ஒரு கார்டு நிற்கிறான்.
ஓ மை காட்! இப்போ லைட் க்ரீன் இருக்கிற இடத்துல வெப்பன் இருக்கும். இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் காமிக்கிறேன். அந்த வெள்ளை பாயிண்ட் தான் நமக்கு பக்கத்தில் ஒரு லைட் க்ரீனாக தெரியல. இந்த சிட்டி ஃபுல்லாக லைட் க்ரீனாக தெரியல. அங்கெல்லாம் வெப்பன் இருக்கான். ஓகே, இதுக்குள்ளே போவோம். அது ஒரு வெப்பன் ஸ்டோரோட இருக்கும். இப்போ நான் உனக்கு பெட் பண்ணுறேன். நீ அந்த சாவி மேலே ஒரு கண்ணு வை. அந்த சாவி எங்கே இருக்குன்னா போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸோட இருக்குது. ஓ, ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கா? ஓகே, நேராக போகிறோம். நேராக ஒரு போலீஸ் வர மக்களே. அது இங்கே நுழைச்சிங்களே. அப்பா மின்னல் காமிச்சு தண்டு போடு. மின்னல் பாருங்க, எப்படி சூப்பர் மின்னல்ல 2 போலீஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்களே. ஐயோ ஐயோ, இதான் ஓப்பனில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்கே எவனை வச்சிருக்க போகிறான் போலீஸா? நேரம் ஒருத்தன் வரானே, அவனை பார்த்தானா? இந்த ரூம் எனக்கு உள்ளே தான் இருக்குது. ஓய், அடா வெள்ளடிக்கிற மின்னல் உள்ளே வருமா? எந்த ஒரு ஹோலுமே இல்லையடா. அப்புறம் அவன் ஏதோ ஒன்று, சாவி இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நான் யோசிக்கிறேன், நீ இந்த சாவியை எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு. நல்லாவே தெரியும். வெப்பன் ஸ்டோரை வெப்பன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மொட்டை வெப்பனையுமே எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கின்னு என்ன பண்ணுன்னு தெரில. அவன் சொல்லணும். அவன் சொன்னாதான் நம்ம செய்ய முடியும். ஐயோ, நான் அப்படியே போயிடலான்னு நினச்சேன். லெஃப்ட் சைடில் மக்களே அங்கே ஒரு போலீஸ் வரான், பைத்தியக்காரன். சரி, பரவாயில்லன்னு அப்படி இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அப்பா. ஓகே, இப்போ எல்லா கண்ணையும் எடுத்துட்டு இந்த போலீஸ் கூட சண்டை போடும். அப்படி சண்டை போட்டுன்னா என்னோட ஆளை ஹெலிகாப்டர் அமுச்சு வைக்கிறேன். ஆட்லோட்டு எஸ்கேப் ஆகுது. ஸோ பாட்டி அலாரம் ட்ரிப் ஆன் பண்ணிட்டு இப்படி தான் விளாடு. சூறாண்டா. பாட்டு கொஞ்சம் உஷாராக போலீஸில் உன் மேலே கொலவெறியில் இருக்காங்க. ஐயோ, கொலவெறியில் இருக்காங்களா? இப்போ ஏன்னா கான்செப்ட்னா மக்களே, இப்போ நம்ம இந்த ஜெயில் விட்டு எஸ்கேப் ஆகணும். அடி எப்படின்னா, இந்த ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிட்டான் பாருங்க. ஆனால் நீ எல்லா போலீஸும் கொண்டுட்டுனா போவேன். யாராலையும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒன்றுமே சொல்ல முடியாங்க பாருங்க. போலீஸ் இருக்கா? இப்போ இதுக்குள்ளே போய் எல்லா போலீஸ் சாவடி பண்ண. டே கொய்யாளைங்களா, தலைவா 3 பேரும் சாவுங்க. 3 பேரும் காலி. இப்போ உள்ளே அவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். டே கொய்யாளு ஒழிச்சுண்டு அடிக்கிற நாயே. ஏன்டா டேய் எப்படிரா? அவன் பேர் நீ கீழே வாடி. சாவு என்னைய சுடுற பைத்தியக்கார பால. இப்போ திருடன் அகிலன்னா யாருன்னு என் வீட்டுக்கு ரைடு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு மக்களே. 5 ஸ்டார் மக்களே. 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் இல்லை, 5 ஸ்டார் சாக்லேட்டெல்லாம் இல்லை. 5 ஸ்டார் அளவுக்கு போலீஸ் நம்மளை தேடித்து இருக்கு மக்களே. இப்போ இந்த எல்லா பாடியும் இடிச்சிடலாம். சூப்பர், 3 பாடி அடிச்சாச்சு. இங்கே ஒரு 3 பாடி ஜோடி போட்டு இருக்குமே. இந்த பாடி எப்படி எங்கே வந்துச்சு? இங்கே போட்டுடலாம். டாமால் அப்படிதான் இடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? தேவைடா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். சாவு, நீ ஆல்ரெடி செத்த பையலி. ஓகே, இப்போ நான் பட்டாசு வெடிக்க போகிறேன். ஓகே சூப்பர். இவனை ஹெலிகாப்டரு பலாம் மகளே. சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போலாம் உள்ளொருத்தவன் போயிட்டு அவனுக்கு கிராண்ட் போட்டு சாவடிச்சிடலாம். செத்தான் பையன். செத்தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே போனோன்னு தெரியலையே. ஐயோ, ஆல்ரெடி ஜெயில விட்டு வெளில போகிறது தான் ஜாலி.
ஏய் அந்த கார்டு உன்னை பாட்டுறாங்கடா. அதனால நீ அலாரமே நீ ஆன் பண்ணி விட்ட. அதனால நம்மளோட கரேஜுக்கு வாடி, சிட்டியோட ஈஸ்டில் இருக்கு. ஓகே, கேரேஜுக்கு போனோம். எங்கடா கேரேஜு? ஓகே நீ பாட்டு. அவ்வளோதான், ஹெலிகாப்டர் வெடிக்க விட்டு போயிடலாம். வெடிச்சு தொலை சனியனே. சூப்பர், உள்ளவா, எனக்கு தெரியும் நீ இது பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி சார் எல்லா பொலிட்டீஷியன்ஸ் எல்லா பப்ளிக்கையும் சுட்டுட்டு வர சார். அப்படின்னா போலீஸ் இன்னும் காண்டி ஏறும். என்கிட்டயே வாடா போலீஸுங்களா? டே யாருக்கிட்ட? எனக்கு தெரியும் நீ கிட்ட பண்ணுவேன். சூப்பர், இந்த மிஷனே நீ முடிச்சிட்ட. ஓகே, நம்ம வெற்றிகரமாக இந்த மிஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தீஃபுக்கு போயிட்டு ராக்கெட் மென் இருக்கும். இது என்னன்னா ப்ளூ கலராக இருக்கிறவங்கள கொல்லாமல் பார்த்துக்கணும், ரெட் கலராக இருக்கிறவங்கள கொல்லணும். அதுவும் ராக்கெட்டே வச்சே கொல்லணும். இங்கே ஒருத்தர் போகிறான் ஃபஸ்ட்டே சாவிடா. எஸ்கேப் ஆகிற நீ போலீஸ்கார எடுக்கிற நீ. இன்னும் மாட்டி விட பார்க்குறியா? நாங்களாம் போலீஸ்காரே அடிச்சு தம்சம் பண்ணுறவங்களே. இங்கே ஒரு ராக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே. தண்ணி ஆயிடு. எப்போ நான் தரணியே நினச்ச மகளே. தண்ணிக்கும் தரைக்கும் வித்தியாசமே தெரியாடி கேம்னா இதுதான் மகளே. ஆனால் எனக்கு கேம் பிடிச்சிருக்கு மகளே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எடுத்தாச்சு இந்த காரை வெற்றிகரமாக. எனக்கு பிடிச்ச கார் நீயே எடுத்துக்கிற. இது அதுவும் மகளே, இந்த பேபேக் டு கேமில் இந்த கார் அப்படியே லம்போகினி மாதிரியே இருக்கும். லம்போகினி தான். இந்த கார் தான் இருக்கிறதுலே பேபேக்கில் ஃபாஸ்ட்டாக போகிற கார். போலீஸ் ஐயாடு எவன்டாவன்? டிராவிஸ் எத்த சிவனாண்டி. ஆஹா, பரவாயில்லையா, அவன் உயிரை பண்ணி வச்சு அவன் உயிரை சாவடிப்பானா? என் உயிரை பண்ணி வச்சு நானே செடுத்தேன். வா வா டே, சுத்துறாட்ரா ராக்கெட் லான்ச்சரால. டேய் ஆட குரங்கு சாவு. ஓகே ஓகே, எவனுமே கணக்கு தெரியலன்னா அங்கே ஒருத்தர. டேய் இந்த கார் வேறு. இப்போ சாவு. அவ்வளோதான் காரி. இங்கே ஒருத்தர். இப்போ சாவு. நம்ம 5 கிலோ எடுத்துக்கிறோம் மகளே. அடா சொல்றியா? போ சாவு. டேய் என்னடா முதுகில் குட்டுற? நீ நம்பாள்ற கொய்யால. நீ என்னை முதுகில் குட்டி டென்ஷன் எடுத்து. அதனால சாவுங்கடா எல்லாம். சாவுடா. சாவணுண்டா. சாவ மாட்டெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. 10 கில் நானே எடுத்துக்கிறேன். எவனுமே ஒரு கில்லு கூட எடுக்கல பைத்தியக்காரனுங்க. சாவு. அவ்வளோதான். நான் ப்ளூ ரெட்டு கூட எல்லாம் பார்க்க மாட்டேன். எவன் கையில் கிடைக்கிறான்னு போட்டுலேயே அவ்வளோதான். பாரு போடு. அவன் எஸ்கே போயிட்டான்டா. பரவாயில்ல, அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ எவன்டா அவன்? ஆஹா, எவனோ பண்ணியிருக்காங்க நமக்கு சடி. என் கையில் மாட்டினேன். அவன் 2 பேரும் செட்டிங்களா? ப்ளூவும் சேர்த்துச்சு, ரெட்டும் சேர்த்துச்சு. பட்ட ரெட்டு சாவல மக்களே. இந்த ரெட்டு பையன் எங்கடா இருக்கிறான்? டேய் சாவுடா. என் ப்ளூவை என்னை கொல்ல வச்சிட்டிங்களே ஐயால. ஐயா. ஆஹா, ஜஸ்ட் மிஸ் மகளே. ஓகே, உள்ளேறா. ஆஹா, இந்த கார் எடுத்துக்கலாம். அது பிக்கப் ட்ரக் மாதிரி இருக்கு, நல்லா இல்லை. அதனால இந்த கார் எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக போய் இனிமே அவன் கிடைக்கிறானோ ஒன்று அவனை இடிச்சே சாவடிக்கணும், இல்லை ராக்கெட் லான்ச்சரை விட்டு சாவடிக்கணும். போலீஸ் எத்தான் பையன் இது மேலே விட்டுலாம். இப்போ பாருங்க தாமல் அவன்தான் ஒரு வெடி வெடிச்சிச்சு. ஏற்காடில் ஃபஸ்ட்டாக போ நவருங்கோ ருக்குமணி வண்டி வருதுங்கோ. சாவுங்கோ ருக்குமணி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கோ. எப்படி மக்களே என் பாட்டு இவ்வளோ நேரம் பாடினதே காட்டில் ரத்தம் இருக்கும் சில பேருக்கு. சரி மகளே. இங்கே ஒருத்தர் ஓடனா எல்லாம் இங்கடா இருக்கீங்களா? சாவுங்கடா. நான் ப்ளூ ரெட்டெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
22 கில் எடுத்துக்கிறோம். சாவுடா டேயா நம்மளே செடுத்தோம். ஆபாடி டோய் முடிச்சிட்டோம் மக்களே. முடித்து விட்டோம். கேமை முடித்துவிட்டோம். அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. கேங்ஸ்டரே அன்லாக் ஆகிடுச்சு. இப்போது நெப்போலியன் போகலாம். ஐஸ்கிரீம் வேனோட ரேஸ் இதுதான் பேபேக் டூலே பொறுமையாக போகிற வண்டினா இதுதான் பாருங்கள். அந்த ரோடு ரோலர் தார் போடல அதை விட பொறுமையாக போகும் மக்களே இந்த ஐஸ்கிரீம் வேன். ஓஹோ இதில் ஷார்ட் கன் தந்து வச்சுருக்காங்களே வெப்பனா. இப்போ நம்ம இங்கேருந்து ஆக்சிலேட்டரு அமுத்தினே இருந்தோம்னா நம்ம வண்டி கொஞ்சமாச்சு ஒரு 90 தாண்டும் பாருங்கள். அதனால எங்கேயுமே பிரேக் போடுற நீங்கள் விளையாடும் போது இந்த கேமு உங்களுக்கு பிசியில் தான் வரும். ஃபோனில் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஃபோனில் கூட வரும். ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் பேபேக் 2ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி உங்கள் சேனல் இருந்தால் கூட எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே. ஓகே இது ஒரு புது ஒன்று மக்களே. இது என்னன்னா எனிமியோட சீக்ரெட்னா அவங்க நெக்ஸ்ட்டு என்ன நாட்டை காப்பாற்ற என்ன நாட்டை அழிக்க போகிறதுன்னு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சீக்ரெட் இருக்கும்ல. அந்த சீக்ரெட் ஒரு சூட் கேஸ்குள்ளே போட்டு அது பாதுகாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம சீக்ரெட்டை போய் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஹெலிகாப்டரால் போகிறோம். போய் ஒரு கலக்குறோம் மக்களே. இப்போ டபடோன்னு ஒரு சவுண்டு கேட்கல. அந்த சவுண்ட் திடீர்னு கேம்லேருந்தே கேட்குது மக்களே. மற்ற சவுண்ட்லேயே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த அதான் ஏதோ ஒரு வீடியோவில் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு. அந்த சவுண்ட்லேயே ரெக்கார்ட் ஆகுது. ஓய் அப்போ மக்களே சும்மாடி ஹெலிகாப்டர் அவங்க சீக்ரெட் கிட்டே இறங்குனேன். எப்படி அட்டாக் பண்ணுறாங்க. ஆஹா ஃபேன் இடிச்சுக்குச்சே. அந்த பில்ல இல்லை பாருங்க எவ்வளோ சவுண்டு கேட்குட்ற இந்த சவுண்டு. இரிட்டேட் ஆகுட்ற எனக்கு இந்த சவுண்டு கேட்டு. ஓகே சூட் கேஸ் எடுத்துடலாம். அவள்கிட்ட எடுத்தாச்சு. ஓகே இப்போ உங்கள்கிட்ட இனிமையோட சீக்கிரம் இருக்கு. நம்ம பேசிக்கு நீ ஒரு 90 செகண்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போ. ஓகே ஃபாஸ்ட்டாக போகிறோம். இறக்கி விடும். ஆஹா பேஸ்குள்ளே இறக்கலையே. இறக்குடா. அவ்வளோதான் மக்களே முடிஞ்சு. பார்த்தீங்களா ஹெலிகாப்டர்லே கேமு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். இது என்னன்னா நாக் அவுட். இந்த நாக் அவுட் கேமு இது கூட டிஃப்ரெண்ட் தான். நம்ம லாஸ்ட் பிளேஸில் இருந்தோம்னா நம்ம எலிமினேட் ஆகிடுவோம். அதாவது நாக் அவுட் ஆகிடுவோம். அதுதான் இல்லை கேம். அதனால் நம்ம லாஸ்ட்டு பிளேஸில் இருக்காமல் ஃபஸ்ட்டு பிளேஸில் மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு விட்டு நம்மளை எலிமினேட் ஆக வைப்பாங்க. அன்னைக்கிட்டலாம் எஸ்கேப் ஆகி நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸோட இருக்கணும். செகண்ட் பிளேஸாக இருந்தால் கூட அவுட் ஆகிடும் மக்களே. நம்ம அப்படி ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா செகண்ட் பிளேஸாக இருக்கலாம். இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிளேஸ் தான். ஐயோ தண்ணியில் உளுத்த மக்களே. 4th இருக்க மக்களே. நான் மக்களே 9 பேரில் 4வது இருக்கிற எவன்டா அப்பா பாருங்க எவ்வளோ கிட்ட போடு ராக்கெட் லான்ச்சரு. ஓகே போ போ போ. ஓ தோலா 3 நாள் வாடா வெற்றி நம்ம டே தடா பாறாயாடா டே வைத்தியகாரா எவ்வளோ தைரியம் தடாப்பா நன்னடா போண்டடா. ஆஹா 5 பேரில் ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறானே. அடுத்து 3rd எலிமினேட் ஆகுமே. சீக்கிரம் போ போ போ. இப்போ எவனையாச்சும் ஒன்று சாவடிக்கணும் மகளே. அவள்தான் காலி மக்களே. ஐயோ நம்ம எலிமினேட் ஆகிடுவோம். ஆஹா அப்படி எலிமினேட் ஆகலை. ஐயோ இப்போ எலிமினேட் ஆகிடுவோம். ஆஹா நான் ரீஸ்டார்ட்டாக பண்ண போகிறேன். எனக்கு கண்டிப்பாக எலிமினேட் ஆகும். இந்த மேட்ச்சில் நான் வின் ஆகல. என் பேர் அகிலன் இல்லைடா.
அப்புறம் என்ன பேர்ரா வச்சுப்பேன் வெண்ணெய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பேர்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் நான் இந்த கேமில் அவுட் ஆனாதான் நீங்கள் சொல்கிற பேர் நான் வச்சுப்பேன். அப்படி நான் இந்த கேமில் வின் பண்ணிட்டேன்னா நான் என் பேரையே நான் வச்சுப்பேன். ஆனால் நான் கண்டிப்பாக இந்த கேமில் வின் ஆகும் மக்களே. இந்த சவுண்டு வேறு இரிட்டேட் ஆகுது மக்களே. நான் மழை பெய்கிற சவுண்டு மாதிரி கேட்குது. மழை பெய்கிற சவுண்டு தான் நீ நினைக்கிறேன். ஐயோ அப்படி போயிடும் மக்களே. இல்லை நீங்கள் கமெண்டில் வச்சுருக்க பேர் கமெண்ட்டில் சொன்ன பேர் தான் நானும் வச்சுருக்கணும். நல்ல வேலை உருண்டி பக்கத்தில் ஒரு வேலி மாதிரி இருந்துச்சு. எஸ்கேப் ஆகிட்டோம். இதுக்கு லேப்பில் மை காட் எனக்கு நானே சுற்றுங்க. இந்த நாக் அவுட்டு ஈவெண்ட்டுக்கு நான் லேப்பெல்லாம் இல்லை. எல்லாருமே எலிமினேட் ஆகிற வரையும் நிற்காமல் முன்னேறி போயினே இருக்கணும். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நிற்காமல் ஓடு 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 ஓடினேரு நிற்காட ரன் ஓடு இல்லை பின்னாடி வர மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். வின்னு மக்களே நீங்கள் சொன்ன பேர் நான் வச்சுக்க மாட்டேன். ஓகே மக்களே, இந்த மாதிரி நல்ல வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, லவ் யூ ஆல். பை பாய்.